இன்று நாம் ஒரு அற்புதமான கதையை கேட்கப் போகிறோம். இது யானை தலை கொண்ட அன்பும் அறிவும் நிறைந்த கடவுளான விநாயகர் அவர்களின் பிறப்பு கதை. வாங்க தொடங்கலாம். பரமபதத்தில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் இல்லம். அந்த வீடு தங்க ஒளியில் பிரகாசித்தது. அங்கே ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்க இருக்கிறது. பார்வதி தேவி மஞ்சளில் இருந்து ஒரு சிறுவனை உருவாக்கினாள். தன் தெய்வீக சக்தியால் அவனுக்கு உயிர் கொடுத்தாள். அவன் மகிழ்ச்சியான விளையாட்டான சிறுவன். அவன் பெயர் விநாயகர். கதவின் அருகே நின்று யாரையும் உள்ளே விடாதே என்று பார்வதி சொன்னாள். சிறிய விநாயகர் வீரனாக கம்புடன் நின்றான். சிவபெருமான் வீடு திரும்பினார். ஆனால் கதவின் முன் நின்ற சிறுவன் அவரை தடுத்தான். என் அம்மாவின் அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே வர முடியாது என்று சொன்னான். சிவபெருமானின் படை சிறுவனை விலக்க வந்தது. ஆனால் விநாயகர் புத்திசாலித்தனமாக தைரியமாக அனைவரையும் வென்றான். இறுதியில் சிவபெருமான் தானே போரிட்டார். கடுமையான போரில் அவர் தன் திரிசூலத்தால் சிறுவனின் தலையை அறுத்தார். தனது மகன் உயிரில்லாமல் கிடக்க அவள் துயரத்தில் அழுதாள். உலகமே இருளில் மூழ்கியது. தன் தவறை உணர்ந்த சிவபெருமான் யானையின் தலையை கொண்டு வந்து சிறுவனின் உடலில் வைத்தார். தெய்வீக ஒளியில் அவன் மீண்டும் உயிர் பெற்றான். இப்போது யானை தலையுடன் விநாயகர் மகிழ்ச்சியாக புன்னகைத்தான். பார்வதி அவனை கட்டித் தழுவினாள். சிவபெருமான் ஆசீர்வதித்தார். தேவர்கள் மலர் மழை பொழிந்தனர். அன்பான குழந்தைகளே, பெற்றோரின் சொல் கேளுங்கள். தைரியமாக கடமையை செய்யுங்கள். விநாயகர் போல தடைகளை அகற்றி அனைவருக்கும் சந்தோஷம் கொடுங்கள். எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட அழகான வீடியோக்கள் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.